ஜிகா வைரஸ் வந்து இந்தியாவுக்கும் வந்துருச்சு. ஜூன் 21 வந்து ஒரு பூனே பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டாக்டருக்கும் அவங்களோட டீனேஜ் பொண்ணுக்கும் வந்துட்டு ஜிகா வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஜிகா வைரஸ் வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும். அது கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன், அது மூளை வளர்ச்சி வந்து கம்மியாகிறது, அதே மாதிரி கண் பார்வை திறன் வந்து கம்மியாகிறது மாதிரி முக்கியமான வந்து பல பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் மூலியமா தான் பரவுது. பிளஸ் செக்ஷுவலி வந்து டிரான்ஸ்மிட்டடா. அதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மைல்டு ஃபீவர் தான் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ரேஷஸ், அதாவது அரிப்பு வந்து தோல்ல இருக்கும், ரெட் பேச்சஸா வந்து வரலாம். கண்ணு வந்துட்டு கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து ரெட் கலர்ல நம்மளோட கண்ணு வந்துட்டு ஆகும். ஆனா பஸ் இருக்காது, வலி இருக்கும். ஸோ வலிய வந்து கண்ணுக்கு பின்னாடி வந்து டீப் பெயின் வந்து இருக்கும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். கொசு கடிக்காம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. டெங்கு, சிக்கன் குனியா மாதிரி வந்து கொசு கடினால வந்து பரவக்கூடிய ஒரு வியாதி.